ரெய்னி சீசன் வந்தாலே எனக்கு 2 விஷயம் தான் வந்து தோணிகிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஏதாச்சும் ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நல்லா பெட்ஷீட்குள்ளே போயிட்டு தூங்கணும். இது 2 தான் எனக்கு வந்து ரெய்னி சீசன் வந்தாலே தோணும். அப்படி தான் இன்றைக்கும் தோணுச்சா. ஒன்று எனக்கு வீட்டிலேயே பானிபூரி வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். ஒன்று இந்த வெங்காயத்தை வெட்டு அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் தோலை தான் பீல் பண்ணிக்கேன் ஓகேவா. அதுக்குள்ளே என் கண்ணுலேருந்து இவ்வளோ தண்ணி வந்துட்டோன்னே எங்கள் அம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவோட புது பிரேஸ்லெட் பேங்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாதிரி எங்கேருந்து பூ ஓஎஸ் ரெடி ஆகிட்டு. இது பண்ணும்போது என் தம்பி வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். எப்படி பையனுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு. எப்போவுமே இந்த ஆம்பளை பசங்களுக்கு தான் வந்துட்டு தனியான லவ் கொடுக்குறாங்க. அது ஏன்னே தெரில. செஞ்சது வேணால் எங்கள் அம்மாவாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது வந்து நானாக தான் இருப்பேன். மற்ற டைமோட இன்னைக்கு நல்லா இருக்காங்க. மற்ற டைம் இந்த பானி விவரமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். கிரேவிங்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. பாய்.